நெல்லை மாவட்டம் வரதராஜபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். வரதராஜ பெருமாள் கோவில் சித்திரை தேரோட்டம் தொடங்கியிருக்கிறது. தேரோட்டத்திற்கு கோவில் நிர்வாகம் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தொடர்ந்து போலீசாரின் பாதுகாப்பு பணிகள் தொடர்பான முழு விவரங்கள். நெல்லை சந்திப்பில் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் என்பது உள்ளது. இந்த கோவில் என்பது மிக பழமையான கோவில். இதற்கு முன்பாக வீரராகவபுரம் என்பது திருநெல்வேலிக்கு ஒரு பெயர் என்பது உண்டு. இந்த பெயர் வர காரணமே இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுடைய பெயரின் காரணமாகத்தான் இந்த பெயர் என்பது திருநெல்வேலி மாநகர பகுதிக்கு உண்டு. இந்த பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதில் சித்திரை மாத திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. இந்த சித்திரை மாத திருவிழாவொட்டி கடந்த 22ஆம் தேதி அங்குள்ள கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா என்பது துவங்கியது. இந்த துவங்கியதில் இருந்து தினமும் பல்வேறு பூஜைகளும் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வெள்ளி பல்லாக்கில் பெருமாள் வீதி விழா உள்ளிட்ட பல்வேறு விழாக்களும் நடைபெற்றன. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று 9வது நாளாக இன்று காலையிலேயே பெருமாளுக்கு பல்வேறு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பூஜைகளை தொடர்ந்து நேரடியாக காலை 5 மணிக்கு 6 மணிக்குள் பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளல் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இதன் பிறகு தேரோட்ட விழா என்பது நடைபெற்றது. இந்த தேரை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் பலரும் தங்களுடைய தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இந்த தேர் அந்த கோவிலுக்கு முன்பில் இருந்து புறப்பட்டு 4 ரத வீதிகளில் சுற்றி நிலையத்தை வந்தடையும். இந்த திருவிழாவை ஒட்டி பல்வேறு கிராமங்களில் இருந்தும் பொதுமக்கள் அவர்கள் நேரடியாக இந்த தேரை வடம்பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். இதை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் இன்று இரவு வெள்ளி பல்லாக்கில் தகுந்த கிருஷ்ணன் திருக்கோலத்தில் பெருமாள் வீதி விழாவும் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை 10ஆம் நாள் திருவிழாவாக பல்வேறு வரதராஜ பெருமாள் கோவிலில் பல்வேறு பூஜைகளும் நடைபெறுகின்றன. தாமிரபரணி நதியில் வரதராஜ பெருமாள் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. இதன் பிறகு இந்த திருவிழா என்பது 12வது நாளாக இந்த திருவிழா என்பது முடிய உள்ளது. தொடர்ந்து இந்த திருவிழா ஒட்டி நெல்லை மாநகர பகுதி முழுவதுமே விழா கோலம் பூண்டுள்ளது. தொடர்ந்து காவல்துறை பல்வேறு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.